பொண்ணோட லைஃப்ல லக்குங்கிற வார்த்தைக்கு கூட இடமே இல்ல. இவளே சும்மா இருந்தாலும் பிரச்சனை தன்னால தலைவை தேடி வரும். இப்ப தூங்கி எந்திரிச்சு பாக்குறப்ப ரோடு கிளீன் பண்றவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க குப்பை எல்லாம் இவளோட வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதனால டக்குன்னு ஒரு ஜன்னலை க்ளோஸ் பண்ணா இன்னொரு ஜன்னல் வழியா குப்பை வீட்டுக்குள்ள வருது. சரி நான் அதையும் க்ளோஸ் பண்ணிடலான்னு பக்கத்துல இருக்க ரோலிங் சேர்ல காலை வைக்க பேலன்ஸ் மிஸ் ஆகிருது. அடடா காலையில கண் முழிக்கும் போது எவ்வளவு கலகலப்பா இருக்குன்னு மணியை பார்த்தா 7 ஆகுது. இன்னைக்கு தான் இந்த பொண்ணு முதல் முறையா வேலைக்கு போக போறா. அதனால ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா போனா நல்லா இருக்காதுன்னு அவசரமா குளிக்க போக பாத்ரூம் வாசல்ல அந்த மாப்பு டோருக்கு நடுவுல வந்து விழுந்துருது. இதனால இந்த பொண்ணால கதவை திறந்துக்கிட்டு வெளியே வர முடியல. தக்காளி இதெல்லாம் ஒரு விஷயமாடான்னு டூத் பேஸ்டை வச்சு கதவோட கேப் வழியா மாப்பை தூக்கிட்டு நைஸா டோரை திறந்தலான்னு பார்த்தா கைப்பிடிக்கலான்னு கையோட வந்துருது. அப்பவும் விரலை வச்சே டெக்னிக்கலா கதவை திறந்துடுறா. சரி காயப்பட்ட காலோட பிரெட்டை சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பலான்னு பார்த்தா அதுவும் ஜாக்கி சான் மாதிரி ஜம்ப் பண்ணி தலை குப்பர தரையில விழுந்து வேஸ்ட் ஆகிருது. அடுத்து பஞ்சரான சைக்கிளுக்கு காத்து அடிச்சுட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்துடுறா. ஆனா இங்கேயும் நம்ம தலைவியோட தலையெழுத்து தன்னோட கைவரிசையை கண்ணா பின்னாடி கட்ட ஆரம்பிச்சிருது. இவ்வளவு நேரம் நம்ம அக்காவோட மகிமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கடையோட ஓனர் ஏமா உன்னை இப்படியே விட்டனா 1/4 மணி நேரத்துல என்னோட கடையவே க்ளோஸ் பண்ணிடுவா போல என்ன வாசல்ல காவலுக்கு நிப்பாட்டிடுறாரு.